வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னை மரம் நடவு செய்யும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் நடவு செஞ்சு பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் காப்புக்கு எதுவும் வரல. இந்த தென்னை மரம் நடவு செய்யும்போது முக்கியமான ஒரு விஷயம், தென்னை மரத்தை நம்ம நடவு செய்யும்போது ரொம்ப ஆழமாக ஜேசிபி வச்சு குழி தோண்டி போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படி பண்ணலை, ட்ரில் மிஷின் வச்சு அந்த மாதிரி சின்ன குழியாக நம்மளே தோண்டி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு தென்னை மரத்தை காமிக்கிறேன். இந்த தென்னை மரத்தோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரம் நடவு செய்யும்போது ரொம்ப கொஞ்சம் மேலாப்பிலே வச்சதுனால சும்மா ஒரு காற்று அடித்ததுக்கே இந்த மரம் தாங்கலை, அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால தான் இந்த தென்னை மரத்துக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் தென்னை மரம் நடவு செய்யும் போது நாங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க. கண்டிப்பாக தென்னை மரத்தை நல்லா ஆழமாக ஜேசிபி வச்சு கூட நல்லா தோண்டி ஆழமாக நடுங்க. மேலாப்பில் கண்டிப்பாக தயவு செய்து யாரும் தென்னை மரத்தை நடவு செஞ்சிடாதீங்க. தேங்க்யூ நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய் பாய்.